சென்னையில இருக்கக்கூடிய வண்டலூர் வன உயிரியல் பூங்கா தாங்க போயிருந்தோம். பூங்கா ரொம்ப நல்லாருக்கும். நெறைய விலங்குகள்லாம் அங்க இருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சரி உள்ள போய் பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே போனோம். போற வழியிலேயே வந்து பிளாஸ்டிக் பாட்டில் இருந்ததுன்னா ரூ. 10 குடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் பக்கத்துல ஒரு சீல் ஒட்டி குடுக்குறாங்க. அந்த பாட்டில கொண்டு திருப்பி குடுத்தோம்னா, திருப்பி ரூ. 10 குடுத்துக்கிட்டு பாட்டில வாங்கி வச்சுக்கிறாங்க. நல்ல விஷயம் தான். அப்படியே உள்ள போயிட்டே இருந்தோம். போனவுனே பெரிய ஒரு மேப் ஒண்ணு இருந்தது உள்ள. அந்த மேப்ப பார்த்தோனே, இவ்வளோ பெரிய பூங்காவ இருக்கு. எப்படி நம்ம சுத்தி பார்க்க போறோம்? அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, அதுக்கப்புறம் போற வழியிலே வந்து சைக்கிள்லாம் வாடகைக்கு விட்டுருந்தாங்க. இங்க வந்து பெண்கள் ஓட்டக்கூடிய சைக்கிள், ஆண்கள் ஓட்டக்கூடிய சைக்கிள், அதுபோக எலக்ட்ரிக் சைக்கிள் 3மே இருந்தது. நான் வந்து எலக்ட்ரிக் சைக்கிள் தான் எடுத்தேன். ஆனா, எலக்ட்ரிக் சைக்கிள் நான் ஓட்டுனதில்ல. சாதா சைக்கிள் தான் ஓட்டியிருக்கேன். இந்த சைக்கிள் எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கக்கூடிய ஊழியர் வந்து சொல்லிக் குடுத்தாரு. இப்படி ஓட்டணும் அப்படின்ட்டு. அந்த சைக்கிள் வந்து அப்படியே இதெல்லாம் பண்ணணுங்க. இந்த சைக்கிள்ல வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்களோ, அந்த இடத்துல இருந்து பின்னாடி வந்து டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. அந்த நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா, நாங்க வந்து அங்கேயே சரி பண்ணி தருவோம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதனால நம்பிக்கையா இந்த சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டே இருந்தேன். போற வழியிலே வந்து பூங்காக்கள்லாம் ரொம்ப அழகா இருந்தது. இந்த வெயில்லயும் வந்து பச்சை பசேல்னு வச்சிருக்காங்க பூங்காவ. பசுமையா இருந்தது. அப்படியே ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தது வந்து வெள்ள மயில். இந்த வெள்ள மயில் வந்து ரொம்ப அழகா இருந்தது. நெறைய மயில்கள் இருந்ததுக்குள்ள. இந்த மயில் மட்டும் அப்படியே நடந்துகிட்டே இருந்தது. அப்படியே அந்த சைடெல்லாம் அப்ப அங்க இங்கயும் சுத்திட்டு இருந்தது. இதுபோக சின்ன சின்ன விலங்குகள்லாம் அங்கங்க ஒரு இந்த மாரி குழிகள் அமைச்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தது வந்து குரங்கு. குரங்கு சரியான சேட்டை. பயங்கரமான சவுண்ட் விட்டுட்டு இருந்தது. இந்த மாரி நெறைய இடத்துல குரங்குகள் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மானு. இது வந்து அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு தங்குறதுக்கு வீடு குடுத்துருக்காங்க. அந்த வன உயிரியல் பூங்கா ஊழியர்களுக்கு. இங்க பக்கத்திலே பார்த்தீங்கன்னா, மான் வந்து ஆடுகள் மாரி அங்க பக்கத்திலேயே நிக்குது அவங்க வீட்டுக்கிட்டயே. அதுக்கப்புறம் வந்து கிளி. சரியான சவுண்டு. பயங்கரமான சவுண்ட் விட்டுருந்து. அதையும் அப்படியே நின்னு பார்த்துட்டே இருந்தோம். சவுண்ட் வந்து வித்தியாசமா இருக்கும். ஏன்னா, இதுக்குள்ள வந்து நெறைய கிளிகள் இருந்தது. அந்த அந்த அளவுக்கு சவுண்டும் வந்து அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே போயிட்டே இருந்தோம். இந்த சைடு வந்து நாயி இதெல்லாம் இருந்தது. அதுபோக நாட்டு மாடுகள்லாம் இருந்தது. இப்போ இது நீங்க பார்க்குறது வந்து டைகர் ஜோன். இந்த சைடு போனா அப்படியே டைகர்கள பார்க்க போலாம். இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து நடக்க முடியாதவங்களுக்குலாம் பேட்டரி கார் வந்து ஏற்பாடு பண்ணி குடுத்துருக்காங்க. அதுல போய் நீங்க சுத்தி பார்த்துக்கலாம். அதனால வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதே மாரி இந்த மாரி நாய்கள் இதெல்லாம் வந்து நெறையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நீர் நாய் அப்படின்னு சொல்லிட்டு நீர் நாய் வந்து வெகு சேட்டை பண்ணிட்டு இருந்தது. பாருங்க என்னென்ன வேலை பண்ணுதுன்னு. இங்கேருந்து அப்படி போறது, அப்படி உருள்றது, இந்த மாரி வேலையெல்லாம் அது பண்ணிட்டே இருந்தது. அத ரொம்ப நேரமா நின்னு பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாரி குட்டி, குட்டி விலங்குகள்லாம் அங்க நெறைய இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நான் போனது வந்து பார்த்தீங்கன்னா, மர அணில். சரியான அணிலுங்க அது. வாலு மட்டும் பார்த்தீங்கன்னா, சரியான வாலு. அதாவது பார்த்தீங்கன்னா, இது வாலுக்கு தகுந்த மாரி சேட்டையும் பண்ண ஆரம்பிக்குது. இங்கேருந்து அங்க தாவுறது, அங்கேருந்து இங்க தாவுறது. இதுவோ குட்டி, குட்டி அணில்கள்லாம் அங்க இருக்கு. அது எல்லாம் வந்து பெருசா பண்ணல. இந்த ஒரு அணில் மட்டும் சரியான சேட்டை பண்ணுதுங்க. அதுக்கு தகுந்த மாரி ஆட்கள் நெறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. வேணுங்கிறத சாப்பிட்டு அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்குது. அங்கங்க மேலையெல்லாம் தாவிட்டு கிடக்குது நெறைய அணில்கள்லாம். அதே மாரி இந்த சைடு பூராமே பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கும் அந்த அணிலுக்கு தகுந்த மாரி நிறையா வேலைப்பாடுகள்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அருமையா இருந்ததுங்க இந்த இடம். அதாவது இந்த வீடியோவுல இன்னொரு பகுதி இருக்கு. கண்டிப்பா வந்து இதுக்கு அடுத்தபடியா போடுறேங்க.